ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணல் மாதா சர்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேம் நான் லாஸ்ட் வெக்கேஷன் போனப்போ போயிருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அங்கே போகிறது. ஆனால் போய் பாருங்கள், இந்த மயில் அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய மயில் இருந்துச்சு. ஸோ ட்ரைவ் பண்ணுறதுனால அந்த மயில் மட்டும்தான் எடுத்தோம். ஸோ ஃபைனலாக இங்கே வந்துட்டு நம்ம இதான் மணல் மாதா. அந்த ஏரியா ஃபுல்லாகவே ரெட் கலர் மணல் இருக்கும் பாருங்கள். இந்த வழியாக தான் உள்ளே வந்தோம். கரெக்டாக எனக்கு ரூட்டு சொல்ல தெரில, பட் நாங்கள் தூத்துக்குடி பீச் ரோடு வழியாக தான் வந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலி இதில் வந்து நிறைய அதிசயம் நடந்த சர்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டாக தெரில, பட்டு இதோட ஸ்டோரி நான் மேக்ஸிமம் அந்த இதில் போட்டிருந்தாங்க, சர்ச்சில் எழுதி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்திருக்கேன். பாஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வீடியோ ஆனதுனால கண்டினியூஸாக போகும். ஸோ இது வெளியில் உள்ள லொக்கேஷன். முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் எடுத்தேன், ஏன்னா ரஷ் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் எடுக்க முடிய அளவுக்கு எடுத்திருக்கேன். ரெண்டாவது உள்ளாடியும் எடுத்திருக்கேன், சர்ச்சுக்கு உள்ளாடியே. அதில் என்னென்னா, அது என்ன ஸ்டோரி, எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி என்னென்னா, அந்த இது வந்து மணல் உள்ளாடி புதஞ்சிருந்துருக்கு இந்த சர்ச்சு. ஏதோ சின்ன பையன் விளையாடிட்டு இருந்த பையனோட காலில் அது வந்து அந்த சிலுவை வந்து தட்டி அப்படி தான் இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதோட டீட்டெயில் ஸ்டோரி வந்து அதில் போர்டில் போட்டிருந்தாங்க. நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இதான் அந்த மணலில் புதஞ்ச சர்ச்சுக்கு போகிற வழி. உள்ளாடி பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா, இதுதான் நமக்கு முதல்ல அதில் இருந்த சர்ச்சு. ஓகேங்களா, இதுதான் அந்த கண்டுபிடிச்சது மண்ணுக்குள்ளாடி புதைஞ்சிருந்த சர்ச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த பார்த்திங்கள்ல இவ்வளோ தான் இருந்திருக்கு மொத்தமாகவே, இந்த படிக்கட்டு எல்லாமே. அப்புறம் பின்னாடி காலத்தில் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு பீடம், இதில் தான் இதுதான் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சது. இதெல்லாம் மண்ணுக்குள்ளாடி புதைஞ்சிருந்தது. ஆக்சுவலி இது அண்டர் கிரவுண்டு தான். இப்போ நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. உள்ளாடி இதெல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கண்டுபிடிச்ச குருசு, அதாவது மணல் மேலே தென்பட்ட குருசு. இது தான், இதை கண்டுபிடிச்சி தான் அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் தோண்டி இந்த சர்ச்சை கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் டார்க்காக இருக்கும் வீடியோ, அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் லைட்டு கம்மி. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ சர்ச்சில் அந்த வெளில வந்துட்டோம். இது வந்து சர்ச்சோட மேல் பாகம், அதாவது அண்டர் கிரவுண்டில் அது பார்த்தோம். அதுக்கு நேர் மேலே இந்த போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டோரி என்ன நடந்தது எப்படிங்கிறது எல்லாமே. ஓகேவா, அவங்க காட்சி கொடுத்தது எல்லா டீட்டெயிலுமே அழகாக போட்டிருக்காங்க. 1 by 1 நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள், 1 2 3 அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 4 நம்பர் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணி பாருங்கள். ஏன்னா வீடியோ கண்டினியூஸாக போகிறதுனால. இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ரஷ் இல்லாதனால நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.